கேரட் சட்னி. 2 நீளமான கேரட்டை துருவி எடுத்துக்கொள்ளவும். ஒரு கடாயில் 3 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி, அரை தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, அரை தேக்கரண்டி கடலை பருப்பு சேர்த்து தாளிக்கவும். வெட்டி வைத்த பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, துருவி வைத்திருக்கும் கேரட்டை சேர்த்து துருவிய தேங்காய், தேவையான அளவு உப்பும், நறுக்கி வைத்திருக்கும் கொத்தமல்லியை சேர்த்து நன்றாக வதக்கி விடுவோம். கலவை ஆறிய பின் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து எடுத்துக்கொள்ளவும். தாளிப்பிற்கு 2 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றி, அரை தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு, 2 காய்ந்த மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 1 சிட்டிகை பெருங்காயத்தூளை சேர்த்து தாளிப்பை சட்னியில் ஊற்றவும். சுவையான கேரட் சட்னி தயார்.